Hi friends, welcome to Investments with Saran. என்னோட சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐபியை டிஸ்கண்டினியூ பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான். இந்த வீக்கோட ஹாட் டாப்பிக்கே வந்து எஸ்ஐபியை பற்றி தான். லாஸ்ட் 5 மந்த்ஸாக வந்து எஃப்ஐஐ நிறையா செல் பண்ணாலும் மார்க்கெட் டவுனில் இருந்தாலும் மார்க்கெட் என்றைக்காவது ஒரு நாள் மேலே போகும் அப்படின்னு நம்ம எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த வீக் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபண்ட் மேனேஜர் நரேன் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா 2 days முன்னாடி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போட்டிருக்கவங்களாம் உங்களோட ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப் ஃபண்டும் ஓவர் வேல்யூவாக இருக்குது. இனிமேல் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும் இல்லை மல்டி கேப்பாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸை கேட்டோடனே மார்க்கெட் தாறுமாறாக நெகட்டிவில் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமாக செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ப்ளஸ் இன்றைக்கும் வந்து பயங்கரமாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அண்ட் இது கூட அதர் ஃபேக்டர்ஸ் எஃப்ஐஐ வந்து செல் பண்ணுறாங்க, ட்ரம்ப் புதுசாக டேரிஃப் போடுறாரு, அப்புறம் மார்க்கெட்டில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அண்டு இன்றைக்கி கூட ஹெச்டிஎஃப்சிலேருந்து மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் பெருசாக வராது, அது மார்க்கெட் ஃபால் தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஹெச்டிஎஃப்சிலேருந்தும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் மார்க்கெட் தாறுமாறாக இன்றைக்கும் விழுந்துச்சு. ஸோ நரேன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக சில ஃபண்ட் ஹவுஸ் மேனேஜர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராதிகா குப்தா எடெல்விஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சிஇஓ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் எஸ்ஐபியை கன்சிடர் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு 10 days டிபேட்ஸாக இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் பிளானாக கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லாவோட சிஐஓ மகேஷ் பாட்டில் வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும், நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு லாங் டேர்ம் க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தரும் ஒரு மாதிரி அவங்களோட கருத்தை சொல்லும்போது நீங்கள் அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு சின்ன விஷயம்னால அடித்து இறக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன நியூஸ் நல்லதாக வந்தால் கூட அது அப்படியே பூமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 5 months தான் வந்து மார்க்கெட் டவுனில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 6 months தான் 2 quarters தான் வந்து மார்க்கெட் டவுனில் இருந்திருக்கு ஸோ ஃபார் ஹிஸ்ட்ரியில். அண்ட் 3rd quarter மார்க்கெட் அப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வருஷம் மார்க்கெட் எப்படி போகும்னு யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த நியூஸ் வந்தால் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு வந்த எல்லா ஈவெண்ட்ஸும் எல்லா நியூஸஸும் நெகட்டிவில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப் வந்த பிறகு ஸ்டடி ஆகும் மார்க்கெட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து மார்க்கெட் இன்னும் ஸ்டடி ஆகலை. ஓகே, பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண பிறகாவது மார்க்கெட் ஸ்டடி ஆகும்னு பார்த்தோம், பட் அதுவும் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர் அனௌன்ஸ் பண்ண பிறகாவது மார்க்கெட் ஸ்டடி ஆகுன்னு பார்த்தோம், அதுவும் ஆகலை. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் முடிஞ்சிடும். ஃபினான்ஷியல் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் குவார்ட்டரில் ஸ்டடி ஆகுமான்னு பார்த்தா நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி வாட்ச் தான் பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு குட் நியூஸும் வரல, மார்க்கெட்டோட ரிசல்ட்ஸும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 10-20% வந்து அடி வாங்கியிருக்கு. அண்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 35% மேலே அடி வாங்கியிருக்கு. எஸ்ஐபியில் வந்து லாஸ்ட் மந்தில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ January 25 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 56 லட்சத்துக்கிட்ட எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, புது இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அதுவே டிஸ்கன்டினியூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 61 லட்சம் எஸ்ஐபி அக்கௌண்ட் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் 1 year இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸை விட டிஸ்கன்டினியூ பண்ண அக்கௌண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபெப்ரவரியும் டெஃபினட்டாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக விழுந்துகிட்டே வரனால நிறைய பேர் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு போதும் நான் டிஸ்கன்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்து நிறைய பேர் அவங்களோட எஸ்ஐபியை டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஃபெப்ருக்குண்டான டேட்டா வந்த பிறகு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கம்மிங் பேக் டு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட், வெறும் நீங்கள் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துங்க. அப்படி டைவர்சிஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ்லையோ இல்லை மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்லையோ டைவர்ஸ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்டர் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் அண்டர் வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
அவங்களோட லாஜிக் என்னன்னா, எஃப்ஐஐ எடுத்துகிட்டு போகும்போது டிஐஐ, அதாவது நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து கம்பெனியோட டைப் பண்ணி நம்மளோட மணியை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிறது நம்ம தான். ஸோ நம்ம தான் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறதுனால நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது நல்லது. ஸோ அகைன் இது என்னோட கருத்து தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ராப்பரான டிசிஷன் எடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணலாமா இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வர கிளிக் பண்ணிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.